கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு நேராய் கடந்து வருகிறது. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு இந்த 32வது நாள் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை சிநேகித்தேன், நான் உன்னை சிநேகித்தேன். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. அவருடைய அன்பு நம் பக்கமாய் திரும்புகிறது. அவர் நம்மை சிநேகிக்கிறவராயிருக்கிறார், அவர் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து என்னை சிநேகித்தவர்தான் கர்த்தர். ஆமென். அப்போ ஆண்டவர் சிநேகித்தார் என்கிற வார்த்தையை அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே நீங்கள் எப்படி எங்களை சிநேகித்தீர், எப்படி எங்களை சிநேகித்தீர். நாங்க அது அறியணும்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, 2 பேர் இருக்கிறாங்க. இப்ப ஏசா அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு, யாக்கோபு அப்படின்ற ஒருத்தர். 2 பேரும் ஒரு தாயினுடைய வயிற்றிலே பிறந்த பிள்ளைகள். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, 2 பேரும் சகோதரர்கள் அல்லவா. ஆனா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா, யாக்கோபை நான் சிநேகித்தேன், யாக்கோபை நான் சிநேகித்தேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற அத்தனை பேரை பார்க்கும்போது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லலாம், நான் உன்னை சிநேகித்தேன். உடனே நீங்க இதே கேள்வியை கேட்கலாம், ஆண்டவரே நீர் எப்படி சொல்றீர் என்னை சிநேகித்தேன் என்று? என் குடும்பத்தில் நான் தான் இப்படி இருக்கிறேன், எங்க வம்சத்தில் நான் தான் இப்படி இருக்கிறேன், எங்களை எப்படி சிநேகித்தீர்? அப்ப கர்த்தர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார், உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும், உங்க வம்சத்தில் எத்தனை பேர் இருந்தாலும், கர்த்தருடைய இரக்கம் காரணமே இல்லாத இரக்கம், பதில் சொல்ல தெரியாத அந்த இரக்கம் இன்றைக்கு நம்ம மேலும் நம்முடைய பிள்ளைகள் மேலும் கடந்து வருகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அதை சொல்லி நிரூபிக்க முடியாது. ஆனால் நான் உன்னை சிநேகித்தேன்.